வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் ஒன்று ஒரு யானையின் கதைதான். பழைய காலத்தில் ஒரு அழகான காட்டில் ஒரு பெருமை கொண்ட யானை இருந்தது. அதன் அளவிலும் அறிவிலும் காட்டில் உள்ள மற்ற உயிர்களை விட சிறந்தவன் என்று அது பெருமைப்பட்டது. அவன் எப்போதும் மற்ற விலங்குகளை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் ஆற்றில் குளிக்கும்போது அங்கு மரத்தில் இருந்த ஒரு பறவையின் கூடு அவரது கவனத்திற்கு வந்தது. அவன் தந்தத்தில் முழுவதும் தண்ணீர் எடுத்து அந்த கூடுக்கு தெளித்தான். பறவையின் கூடு கீழே விழுந்து முட்டைகள் எல்லாம் உடைந்து விட்டன. பறவை மிகவும் துக்கமாக பறந்து சென்று தன் நண்பர்களிடம் விவரித்தது. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து யானைக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க முடிவு செய்தார்கள். அவர்கள் உடனே யானை இருக்கும் இடத்துக்கு சென்றார்கள். ஈ சற்று மெதுவாக யானையின் காதில் புகுந்து ஒரு குத்து கொடுத்தது. என்ன நடக்கிறது என்று புரியாமல் யானைக்கு திடீரென கோபம் வந்தது. அதே நேரத்தில் இன்னொரு பறவை வந்து யானையின் கண்களில் குத்தியது. வலி காரணமாக அவனால் கண்களை திறக்க முடியவில்லை. அதற்கு பிறகு தவளைகள் சத்தமாக ஒலி எழுப்பின. தவளைகள் சத்தம் எழுப்பும் இடத்தில் தண்ணீர் இருக்கும் என்று நினைத்து அவன் உடனே அங்கே ஓடினான். ஆனால் தண்ணீருக்கு பதிலாக அங்கே ஒரு பெரிய குழி இருந்தது. அப்படியே யானை அந்த குழியின் விழுந்தது. அங்கே வலியுடன் கிடந்த அவனை மற்ற விலங்குகள் எல்லாம் சேர்ந்து காப்பாற்றின. யானைக்கு அவன் செய்த தவறு புரிந்தது. அவன் மற்ற விலங்குகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். நண்பர்களே, நீங்கள் கவனித்தீர்களா? அகம்பாவம் ஆபத்தானது என்றே யானை நமக்கு சொல்லுகிறது.